திஸ் இஸ் அவையார் 15 வயசில் இருக்கும் போது. இதுவும் அவையார் தான். அதே 15 வயசில் இருக்கும் போது தான். அது எப்படி 15 வயசு சின்ன பொண்ணாக இருந்த ஒருத்தங்க சடனாக ஒரு பாட்டியை மாறியிருக்க முடியும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த காலத்தில் டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. இந்த காலத்தில் டிவைன் இன்டர்வென்ஷன் தானா, இல்லை ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா? அதை யார் சொன்னால் என்னென்னு சொன்னாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் மீ டாக்டர் குவாட்டி. அண்ட் இப்போ நம்ம போகிற இயர் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 300 BCE. அன்றைக்கி ஒரு நாள் ஆதி அப்புறம் பகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க காட்டில் நடந்து போய்ட்டுருக்கும் போது அந்த அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த அப்புறம் தான் இவருக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் வருது. என்னதுன்னா, அவர் வந்து பகவன். ஆக்சுவலி அவர் ஒரு முனிவர், அதாவது ஹை கேஸ்ட்டு சேர்ந்தவர். அதே இந்த விமன் வந்து இவங்க வந்து லோ காஸ்ட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஊரில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்ற காரணத்தினால அந்த குழந்தைய அவங்க காட்டிலே விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் பிறந்தது ஒன்றும் சாதாரண குழந்தை கிடையாது. அதுதான் தமிழோட ஹிஸ்ட்ரியே மாற்ற போகுது. ஸோ அதனால் கடவுளே நடுவில் வந்து அந்த காட்டில் பயங்கரமாக மழை பெய்ய வச்சு ஒரு வெள்ளத்தை உருவாக்கி, ஸோ வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் இவங்க கடைசியாக காவேரி ரிவரில் வந்து சேர்றாங்க. ஸோ இந்த காவேரி யார் தான் இவங்களை வந்து அவங்க வளர்ப்பு தந்தைக்கிட்ட வந்து சேர்க்குது. இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு பாணர் கூட்டம். அதாவது பாணர்கள்னால் யூஸ்வலாக பாட்டெலாம் பாடுவாங்க. ஸோ அதனால் இந்த குழந்தையுமே சின்ன வயசுலேருந்தே நல்லா பாட்டு பாடுற திறமையை வளர்த்துக்குது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வயசு இருக்கும்போது பார்க்கவும் 10 வயசு மாதிரி தான் இருக்காங்க. 10 வயசில் இருக்கிற அந்தளவுக்கு மென்டல் கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அவங்க விநாயகருக்கு பாட்டு எழுதுறதையோ வழக்கமாக வச்சுக்கிறாங்க. அண்ட் அப்படியே காலங்கள் புரண்டு ஓடுது. அவங்களுக்கு 15 வயசு ஆகிடுச்சு. இந்த 15 வயசு ஆகும்போது இவங்க பார்க்கவும் 15 வயசு மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் மென்டல் கிளாரிட்டியுமே நல்லா 15 வயசு ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலத்துலாம் 15 வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஒரு வேளை அவங்க மேரேஜ் இதுவாகிடுச்சுன்னா அவங்களால வந்து விநாயகருக்காக பாட்டெலாம் பாட முடியாது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விநாயகர்கிட்ட போயிட்டு இளமையை நீ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, விநாயகரும் மனம் இறங்கி இந்த மாதிரி வந்து அவங்கள என்னதான் அவங்க பிறந்து 15 வயசு ஆயிருந்தாலும் பார்க்க ஒரு 60 வயசு விமன் மாதிரி மாற்றிடுறாங்க. ஸோ தட் இனிமேல் அவங்கள யாரும் மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்க மாட்டாங்கன்னு, இனிமேல் அவங்க பிள்ளையருக்காக அவங்க மொத்த வாழ்க்கையும் செலவிடலான்றதுக்காக. ஸோ இந்த விஷயத்தை அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. அண்ட் இந்த கதை நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை நம்ம கதைன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த விஷயத்த வந்து உண்மையாக சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரங்கள் வருஷம் கழித்து ஓட்டோ வெர்னர் அப்படின்னு ஒருத்தர் 1904 ஜெர்மனியில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு 4 குழந்தைங்க வராங்க. ஸோ அந்த 4 பேருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி 4 பேருமே. ஸோ அவங்க 4 பேருக்குமே கேட்ராக்ட் இருக்குது. அந்த கேட்ராக்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்க்ளீரோடெர்மா, அதாவது ஸ்கின்ல திக்கனிங் அந்த மாதிரிலாம் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபீச்சருமே 4 பேருக்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ தான் இவரும் சஸ்பெக்ட் பண்ணுறாரு, இது 2த்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காமன் அந்த ஃபீச்சர் என்னென்னா, ஸோ அவங்க அந்த வரும்போது இப்போ 15 வயசு அப்படி இருக்குன்னா பார்க்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அண்ட் அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு 20-30 வயசு ஆகும்போது பார்க்க கிட்டத்தட்ட 60-70 வயசு ஒரு விமன் மாதிரி மாறிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் அவையா ஃபினாமினா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது ரொம்பவே ரேரான ஃபினாமினான். ஆல்மோஸ்ட் இப்போ அவர் அந்த ஓட்டோ வெர்னர் கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாகவே வெறும் 1000 கேஸ் தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட் பண்ண 1000 கேஸில் ஆல்மோஸ்ட் 800 கேஸ் வந்து ஜப்பான்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஜப்பான்லேருந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோசோமல் ரெசிசிவ் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற டிசீஸ். அதாவது அப்பா அம்மா 2 பேருமே அஃபெக்ட் ஆகிருந்தால் தான் குழந்தையும் அஃபெக்ட் ஆக முடியும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது, அதாவது இந்த மாமாவை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாமா பசங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஜீனை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அஃபெக்டாக இருக்கும்போது அவங்க வர குழந்தைங்க இந்த அஃபெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜப்பானில் வந்து ரூரல் பாப்புலேஷனில் அந்த மாதிரி இந்த இன்பிரீடிங் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க போல். ஸோ அதனால் வந்து அந்த இது அங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிசீஸ் நமக்கு எப்படி வந்து இந்த மாதிரி அவங்க சடனாக இவ்வளோ ஏஜ் ஆகிறாங்கன்ற விஷயம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சில பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதாவது இந்த டிஎன்ஏன்றது 1-2 மாறுறது. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்சைம் தேவைப்படும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஹெலிகேஸ். இந்த ஹெலிகேஸ்ன்றது டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டாக 2 பிரிக்கும். தென் அப்புறம் டோப்போ ஐசோமரேஸ். இது அந்த பிரிக்கப்பட்ட ஸ்டாண்டில் வந்து எதுவும் இந்த சூப்பர் காயில்லாம் ஃபார்ம் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்ச அப்புறமா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து
லே பண்ணிவிட்டு அதுலேருந்து பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு லைனாக இந்த புது டிஎன்ஏவை க்ரியேட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து நார்மலான டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ இதையே நான் பார்க்குறோன்னா, நம்ம இந்த நோய் வந்தவங்களுக்கு என்ன டிஃபெக்ட்னு பார்த்தோன்னா WRN ஜீன், அதாவது குரோமோசோம் 8ல் இந்த ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஜீனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெலிகேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த அன்வைண்டிங் பண்ணுறது ப்ளஸ் அந்த டோப்போ ஐசோமரேஸ் இந்த சூப்பர் காயிலை ப்ரிவெண்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து இந்த ஜீன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த ஜீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே எஃபெக்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆச்சுன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஸோ ஒரு செல் வந்து அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், செல் வந்து ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த மெயினான ஃபீச்சராக பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு குரோமோசோம் அது ஒரு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது அது என் பாயிண்ட்ஸில் வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகிட்டே வரும். ஸோ கட் ஆகிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அது இல்லாமல் இருக்கும் போது இதுக்கு மேலே செல் ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட 50 to 70 டைம்ஸ் ஒரு செல் ரெப்ளிகேட் ஆகும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த செல் வந்து டெத் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து ஹேஃப்ளிக்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹேஃப்ளிக்ஸ் லிமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆக்சுவலி அது இல்லாமல் போச்சு அப்படின்னா சில நேரங்களில் கேன்சர் மாதிரி நோய்கள்லாம் வரலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே ஆப்போசிட் நடக்குது. ஸோ அந்த ஹேஃபிக் லிமிட்றது குறைஞ்சிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 50 இருக்க வேண்டிய ஹேஃபிக் லிமிட் வந்து இன்னும் கம்மியாகி 40, 13 மாறுது. அது காரணமும் இதே தான். இந்த WRN ஜீன் தான் வந்து இந்த டீலோமியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த 50 சைக்கிள்ஸ் வர்ற வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த WRN ஜீன் தான். தென் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ரிப்பேர், அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து டெய்லியுமே ஏதோ ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டைமில் சன்னில் நிற்கிறது, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை கூட டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஏன் நமக்கு மியூட்டேஷனோ கேன்சர் எதுவும் வர்றதில்லைன்னா, அது காரணம் வந்து நிறைய ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ டிஎன்ஏ அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில பாத்வேஸ் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து இந்த WRN ஜீன் தான் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ WRN ஜீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த ரிப்பேருமே நடக்காது. ஸோ ஒரு டிஎன்ஏ அஃபெக்ட் ஆச்சுன்னா அது மியூட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த மியூட்டேஷன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது கேன்சர் நிறைய காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இத்தனை மெயினான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த WRN ஜீன் அஃபெக்ட் ஆகும்போது அப்போ தான் இந்த வெர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செல் வந்து இந்த மாதிரி ஓரளவு இப்போ டிஎன்ஏ ப்ராசஸ் ரெப்ளிகேஷனுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு அண்ட் ரிப்பேருமே நடக்கலை. ஸோ அப்போ என்ன ஆகுனா செனசென்ஸ், அதாவது செல் வந்து டெத்துக்கு போகும். செல் டெத்துக்கு போகும்போது என்ன ஆகுனா அது வந்து TGF பீட்டா அப்படின்ற ரிலீஸ் சிக்னல் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா கொலாஜன் 1 and 3 இதெல்லாம் டெபாசிஷனை அதிகப்படுத்தும். ஸோ டெபாசிஷன் அதிகமாக என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்து டைட் ஆகும் அண்ட் விரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் அவங்க பார்க்க வந்து வயசானவங்க மாதிரி மாறுறாங்க. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ இது இருக்குது. ஆனால் இந்த ஜீன் வந்து பிறக்கும் போதே தப்பான ஜீன் தான் பிறக்குது. ஆனால் சின்ன வயசுலேயே நார்மலாக இருக்காங்க. ஏன் வந்து ஒரு 15 வயசு ஆன அப்புறம் தான் இந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பியூபர்ட்டி. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு ஒரு 13 வயசு அந்த மாதிரி டைமில் ஒரு பையனுக்கு ஒரு 15 அந்த ஏஜ் என்ன ஆகுன்னா பியூபர்ட்டி, அதாவது பெரியவங்களாக மாறுவாங்க. ஸோ மாறும்போது என்ன ஆகுன்னா சடனாக வளருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கம்மியான ஹைட்டில் இருப்பாங்க, டக்குன்னு அந்த ஒரு 9th standard 10th standard டைம் அப்போ டக்குன்னு வளருவாங்க. அதே மாதிரி வேறு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்களுக்கு டக்குன்னு டெவலப் ஆகும். ஸோ அது அப்போ என்ன ஆகுதுன்னா பாடி வந்து ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அண்ட் செல்ஸ் சைக்கிளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் என்ன ஆகுனா இந்த எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பேர் மெக்கானிசம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு ஆல்ரெடி WRN ஜீன் எஃபெக்ட் ஆயிருக்கனால ஸோ அந்த எப்போ அந்த க்ரோத்ஸ் ஒரு ஃபேஸ் வருதோ அப்போ வந்து இவங்களுக்கு பயங்கரம் எஃபெக்ட் ஆகி அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டு லைக் ரொம்ப வயசானவங்க மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்கலாம்னா ஸோ எல்லா அந்த ஃபீச்சருமே கிரேயிங் ஆஃப் ஹேர், ஸோ வெள்ளை முடி நிறையா வரும், அப்புறம் ஸ்கின்லாம் வந்து டைட்டாகும், விரிங்க்லிங் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், அதாவது இந்த சுகரு பிபி எல்லாம் சொல்கிறாங்களோ ஸோ அதுவுமே வந்து வயசானவங்களுக்கு வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவங்க வயசு வந்து இப்போ ஒரு 20-30 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்க பார்க்கவும் 70 வயசு மாதிரி இருப்பாங்க. சேம் டைம் அவங்களுக்கு சுகர் பிபி அதெல்லாமே அப்பயுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சுகருமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் பயோட்டிக் கேட்ராக்ட்ஸ், ஸோ கண்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பொறன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்ராக்ட் வந்துட்டு அதுவுமே அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வரப்போகுது. அதுக்கு காரணமும் இதுதான். ஸோ ப்ரொலிஃபரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால யூஸ்வலாக அவங்க போஸ்டீரியர் கேட்ராக்ட் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ப்ரொலிஃபரேஷன் அதிகமாக இருக்கும்போது நிறைய செல்ஸ் அங்கே சேரும். ஸோ அது சேரும் போதும் கண் பார்வையை மறைக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ், ஸோ இதுவுமே வயசானவங்களுக்கு வர்றது. இந்த வயசானவங்களுக்கு எலும்பு வந்து
ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ கால்சியம் டெபாசிஷன் கம்மியாகிட்டு அது வீக் ஆகுது, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது இந்த வெசல் வால்லாம் திக்கனிங் ஆகுது. தென் அப்புறம் ஹெமரேஜ். ஸோ இது எல்லாமே வயசானவங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே சின்ன வயசுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் கேன்சர் ரிஸ்க். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஒரு டிஎன்ஏ மியூட்டேட் ஆச்சுன்னா அது யூஸ்வலாக நம்ம பாடி வந்து கரெக்ட் பண்ணிக்கும். ஆனால் இவங்ககிட்ட அந்த WRN ஜீன் இல்லாதனால இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ மியூட்டேட்டான ஜீன் மியூட்டேட் ஆகிட்டே ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அது ஒரு கேன்சர் காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சார்கோமா வரலாம், இல்லை தைராய்டு கேன்சர்ஸ் ஆர் மெலனோமா அந்த மாதிரி எதாவது வரலாம். ஸோ இந்த நோயை வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளால் வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதை வந்து ஆக்சுவலி அந்த ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீன் சீக்வன்சிங் பண்ணோம். அது ரொம்பவே காஸ்ட்லியான மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த குழந்தை வந்து பெருசாகி ஒரு 15 வயசு 20 வயசு ஆகும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது இந்த சிம்டம்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் லெவல்ஸ் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஏர்லியாக சுகர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் லிபிட் ப்ரொஃபைல் இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ்லாம் கணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் தெரிய போகுது. அப்புறம் கண்ணில் எக்ஸாமின் பண்ணோன்னா கேட்ராக்ட் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா WRN ஜீன் சீக்வன்சிங். அதாவது ஜீன் சீக்வன்சிங் ஃபுல்லாக பண்ணோன்னா அந்த 8th குரோமோசோமில் பெட்டைட் ஆர்ம், அதாவது ஷார்ட் ஆர்மில் வந்து 12th பொசிஷனில் WRN ஜீன் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு அந்த ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் அதை வச்சு தான் கணிக்க முடியும். ஆனால் இது நம்மளால் வந்து ஸ்க்ரீனிங் மாதிரி எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸோ அஃபெக்ட் ஆன அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி இப்போ ஜப்பானில் வந்து ரொம்ப அதிகமாக அந்த 800 பேருக்கு மேலே 80% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் அஃபெக்டட் வந்து ஜப்பானில் இருக்கிறனால ஜப்பானில் வந்து இந்த வெர்னர் சிண்ட்ரோம் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து அவங்க வந்து ஸ்க்ரீனிங் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டு ப்ரிவெண்ட் அந்த ஏர்லியாகவே கண்டுபிடிச்சா ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதுனால. ஆனால் என்னதான் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இவங்க வந்து ரொம்ப நாள்லாம் அவங்க நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு 60-70 வயசுலாம் வாழ மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக 40-50லே இறந்துருவாங்க. ஆனால் அவங்க லைஃப் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம். அதுவுமே வந்து ஔவையாரே சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம அந்த 1000 வருஷம் முன்னாடி இன்னொரு கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த அதியமான்றவர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு மலை மேலேருந்து ஒரு அரிவகையான நெல்லிக்கனி கிடைக்குது. இந்த நெல்லிக்கனியை வந்து அதை சாப்பிட்றவங்க வந்து பல நாட்கள் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஔவையாரை சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய நாள் உயிரோட இருந்தீங்கன்னா தமிழும் வளரும் அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம கதையாக தான் கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த வெர்னர் சிண்ட்ரோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2010 ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, விட்டமின் சி வந்து ஒரு ஹை டோஸில் அவங்க கொடுக்குறாங்க. இந்த வெர்னர் சிண்ட்ரோம் வந்த மவுஸ் மாடலில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மவுஸோட லைஃப் வந்து ப்ரொலாங் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நெல்லிக்கனியில் தான் நமக்கு வந்து இந்தியன் ஃப்ரூட்டில் இருக்கிறது ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் விட்டமின் சி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 700 mg இருக்குது ஒரு இதுலேயும். ஸோ நம்ம இப்போ 2010 தான் இந்த விட்டமின் சி யூஸ் பண்ணால் அது கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆனால் அவங்க ஆல்ரெடி அந்த சிண்ட்ரோமை டிஸ்கிரைப் பண்ணி அண்ட் அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அது மெட்டபாலிக் கேர், அதாவது டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன்லாம் இருக்குன்னா அதையும் நம்ம சைட் பை சைட் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கேன்சர் சர்வேலன்ஸ். ஸோ அந்த கேன்சர் வரவங்களுக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்றனால அவங்க ரிப்பீட்டடாக இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த சிண்ட்ரோம் பற்றி படிக்கும் போது எனக்கு சடனாக அவேர் தான் நான் வந்தாங்க. ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.